வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட் நல்ல ஒரு பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. நிஃப்டி 50 230 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்த குடுத்திருக்கு. பேங்க் நிஃப்டிலலாம் இன்னைக்கு அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. ஸோ நிஃப்டி 50 ஏறுவதற்கு பேங்க் நிஃப்டி இன்னைக்கு காரணமா இல்ல. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஐடி இண்டெக்ஸ் இன்னைக்கு டேல சூப்பர் டூப்பர் பெர்ஃபார்மன்ஸ குடுத்துட்டு இருக்கு. மோஸ்ட்டா எல்லா ஐடி பங்குகளுமே இன்னைக்கு 1% மேலான ஏற்றத்த குடுத்திருக்கு. இதுல விப்ரோ மட்டும் பார்க்கும்போது 1.5% வரைக்கான ஏற்றம். இன்ஃபோசிஸ் அரவுண்ட் ஒரு 1.5% வரைக்கான ஏற்றத்த குடுத்திருக்கு. HCL டெக் அதே மாரி 1.5%. இதுல டெக் மகேந்திரா ஒரு 3.5% வரைக்கான ஏற்றத்த குடுத்திருக்கு. டிசிஎஸ் பார்க்கும்போது அதிகப்படியா 2.5% வரைக்கான ஒரு ஏற்றத்த இன்னைக்கு டேல வந்து டெலிவர் பண்ணியிருக்கு. கூடவே டிசிஎஸ்ல ஒரு செய்தி இருக்கு. அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த அப்டேட்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது. ஸோ ஓவரால் இன்னைக்கு நம்ம மார்க்கெட் பார்க்கும்போது ஓரளவு பெட்டரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ வந்து குடுத்துட்டுருக்கு. ஸோ வெறும் நிஃப்டி 50 மட்டும் வந்து ஒரு ஏற்றத்த குடுக்கல. போர்ட்ஃபோலியோவும் பார்க்கும்போது இன்னைக்கு டேல நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ வந்து போஸ்ட் பண்ணிட்டுருக்கு. நிஃப்டி 50க்கு ஈக்குவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு போர்ட்ஃபோலியோல ஏற்பட்டிருக்கு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி கூடவே ஒரு நல்ல ஏற்றத்த போர்ட்ஃபோலியோவும் அடையுது. ஸோ ஒவ்வொரு டைம் டிப் ஆகும்போதும் சரி, அது நிஃப்டி காட்டிலும் கொஞ்சம் அதிகமா இறங்குனாலும், ஸோ ரெக்கவர் ஆகும்போதும் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் நம்ம போர்ட்ஃபோலியோல டெஃபினட்டா வந்து ஏற்படணும். சில பங்குகள் எல்லாம் இப்போ நல்ல பெர்ஃபார்மன்ஸ குடுத்துட்டுருக்கு. நான் திடீர்னு இன்னைக்கு பார்க்குறேன், ஐஓசிஎல் ரூ. 170 மேல இருக்கு. நான் லாஸ்ட்டா வந்து ஒரு ரூ. 140 ரூ. 150 கிட்ட பார்த்த மாரி ஞாபகம். பட் இப்போ ₹170 கிட்ட பார்த்தீங்கன்னா, ஐஓசிஎல் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அசோக் லேலண்ட் ஆல்சோ பார்க்கும்போது ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ். இந்த அ ஆயில் இடிஎஃப் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஏற்றத்த குடுத்துட்டு இருக்கு. குறிப்பா அதே மாரி இன்னைக்கு டேல ரிலையன்ஸ் பார்க்கும்போது 2% வரைக்கான ஒரு ஏற்றத்த வந்து டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இன்னும் ஒரு ரூ. 80 தான் ஏறுச்சுன்னா, ரிலையன்ஸ் வந்து ஒரு புது உச்சத்த வந்து தொட்டிருக்கும். ஸோ அதே மாரி ஆயில் இடிஎஃப்ல சிப்ப பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா, ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நல்லா வந்தாச்சு. இவ்வளோ நாள் வந்து பண்ணியிருக்கு. அதனால போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில ஸ்டாப் பண்ணியாச்சு. மேபி திரும்ப வந்து நான் அத ரெஸ்யூம் பண்ணேன்னா, கண்டிப்பா அந்த அப்டேட்ட உங்க கூட நான் ஷேர் பண்றேன். ஸோ இப்போ வரைக்கும் ஆயில் இடிஎஃப்போட பெர்ஃபார்மன்ஸும் லாஸ்ட் டிப்ல இருந்து நல்லா தான் வந்து குடுத்துட்டுருக்கு. பட் இன்னும் அது வந்து ஃபியூச்சர்ல தான் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ வந்து குடுக்கும். ஸோ இந்த ரிலையன்ஸ வந்து என்னால வாங்க முடியாது அப்படின்னு நெனைக்கிறவங்களுக்கு ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டியா இன்னொரு பக்கம் ஆயில் இடிஎஃப் வந்து நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சுட்டு இருந்தது. ஸோ அதனால அத டிஸ்கஸ் பண்ணோம். ரிலையன்ஸோட வளர்ச்சி ஆயில் இடிஎஃப்ல ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபியூச்சர்ல ரிலையன்ஸ்ல ஏற்படக்கூடிய மாற்றம், வளர்ச்சி அது ஆயில் இடிஎஃப்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அந்த பங்க நம்ம டைரக்ட்டா புடிக்க முடியல. எனக்கு அந்த அளவுக்கு வசதி இல்ல அப்படின்னா, ஆயில் இடிஎஃப் பெட்டரான ஒரு சாய்ஸா இருக்குங்கிறதுக்காக தான் அத வந்து நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இப்ப 2மே நல்ல பெர்ஃபார்மன்ஸ வந்து குடுத்துட்டு இருக்கு. ஸோ என்ஜாய் பண்ணுவோம். மேபி ஃபர்தரா ஃபியூச்சர்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுன்னா, அப்ப நம்ம ஃபோக்கஸ் பண்றத பத்தி திங்க் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து எப்பவோ டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் இல்ல. ரீசென்ட்டா டிஸ்கஸ் பண்ணது தான். ரொம்ப ஸ்ட்ரகிள்ல இருந்து இப்ப தான் ஒரு பெர்ஃபார்மன்ஸையே கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அடுத்தது சில முக்கியமான அப்டேட் எல்லாம் இருக்கு. நம்ம ஒண்ணொண்ணா வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுல நம்ம முதலாவதா பார்க்க போறது குரோவோட ஐபிஓ டீட்டெயில் தான். ஸோ குரோ பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு லிஸ்ட் ஆயிருச்சு. ஸோ நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ பார்த்தீங்கன்னா, லிஸ்டிங் கெயினா வந்து குடுத்திருக்கு. 21% பார்த்தீங்கன்னா, லிஸ்டிங் கெயின வந்து இந்த குரோ போஸ்ட் பண்ணியிருக்கு. பட் வீக்கா இருந்தது. அதனால நான் இதில வந்து அப்ளை பண்ணல. ஸோ எதுக்கு ரிஸ்க் அப்படின்ட்டு. பட் ஒரு நல்ல லிஸ்டிங் கெயின் குரோ கிட்ட இருந்து வந்திருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் தான் குரோல ஏற்பட்டுட்டு இருக்கு. கிடைச்சவங்களுக்கு ஒரு லக்கா இருக்கும். ஸோ ஐபிஓ அப்படின்னாலே நம்ம முதல்லயே வந்து மனச இது பண்ணிக்கணும். ஸோ பக்குவப்படுத்திக்கணும். ஒண்ணு லிஸ்டிங்ல லாஸோ, இல்ல கெயினோ அந்த நேரத்தில நம்ம எக்ஸிட் ஆயி வெளிய போறதுக்கு வந்து ட்ரை பண்ணிறணும். ஸோ எத வந்து ஹோல்டு பண்றதுக்கு நம்ம வந்து முடிவு பண்றோமோ, அத மட்டும் தான் ஹோல்டு பண்றதுக்கு ட்ரை பண்ணணுமே தவிர, ஸோ கிடைச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு ஆசையில எல்லாத்தையும் புடிச்சு நம்ம ஹோல்டு பண்ணிட்டு இருக்க முடியாது. அதுவும் நம்பிக்கை வேணும். ஸோ ஏறும்போது எனக்கு நம்பிக்கை இருக்கும், இறங்கும்போது நம்பிக்கை இல்ல இப்படின்ட்டுலாம் இருந்தா, ஸோ இது வந்து ஒரு பக்குவம் இல்லாத தன்மை தான் வந்து காட்டும். ஸோ ஒரு ஐபிஓ அப்ளை பண்றோம்னாலே, இது லிஸ்டிங் கெயினுக்கா இல்ல அது ஹோல்டிங்க்கா அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து பிரிச்சு வச்சிரணும். ஸோ லிஸ்டிங் கெயினோ, லாஸோ மொத நாள்லயே குடுத்துட்டு வெளிய ஓடி வந்துரணும். இதுதான் ஐபிஓ பிசினஸ் நம்மள பொறுத்தவரைக்கும். அடுத்தது நேத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். டாடா கமர்ஷியல் பங்கு வந்து நாளைக்கு லிஸ்ட் ஆயிரும் அப்படின்ட்டு. அதே மாரி டாடா கமர்ஷியல் பங்கு பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் ஆயிருச்சு. ஸோ எல்லாரோட டீமேட் அக்கவுண்ட்லயும் இந்த டாடா கமர்ஷியல் வந்திருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஸோ வந்தது மட்டும் இல்லாம ஒரு 30% பார்த்தீங்கன்னா, லிஸ்டிங் கெயினையும் டாடா கமர்ஷியல் நமக்கு வாரி வழங்கியிருக்கு. ஸோ கமர்ஷியல் ஏதாச்சும் ஒரு பாட்டம் பெர்ஃபார்மன்ஸா இருக்கு லிஸ்ட் ஆனதும். ஸோ அங்கருந்து கீழ இறங்குது அப்படிங்கிற பட்சத்தில, ஸோ அதுக்கப்புறம் கூட நம்ம யோசிச்சு முடிவு எடுக்கலாம். பட் லிஸ்ட் ஆகும்போதே இப்படி லிஸ்ட் ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? ஸோ ஒரு ரூ. 330 கிட்ட லிஸ்ட் ஆச்சுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ சாரி 300 630 என்னமோ நினைக்கிறேன். ஸோ
இல்ல. 330 தான். ஸோ ஓகே. 330 கிட்ட வந்து லிஸ்ட் ஆயிருக்கு. இந்த 670 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த Zerodhaல இருக்கக்கூடிய பிரைஸா வந்து ஷோ ஆகுது. பட் இது இன்னும் வந்து ஒரு 2 நாள்ல அட்ஜஸ்ட் ஆயிரும் அப்படிங்கிற மாரி ஒரு நோட்டிஃபிகேஷனும் Zerodhaல வந்து குடுத்துருக்கு. கரண்ட்டா ஒரு ரூ. 323 கிட்ட வந்து ட்ரேட் ஆயிட்டிருக்கு. ஒரு 24% பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கெயின இந்த டாடா கமர்ஷியல் பார்த்தீங்கன்னா, டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ இப்போதைக்கெல்லாம் வந்து இந்த இடத்துல நம்ம அவசரப்பட வேண்டாம். ஸோ டாடா கமர்ஷியல் என்ன பொறுத்தவரைக்கும் டெஃபினட்டா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ பண்ணும். பட் இந்த இவாகோ ஆட் ஆகுது. ஸோ எப்படி வந்து ஜெயலலிதார நம்பி இப்போ இது இருக்கோ, அந்த மாரி ஏதாச்சும் ஒரு சூழ்நிலை ஏற்படுதுன்னா, டாடா கமர்ஷியலோட பிசினஸும் மேபி பாதிக்கப்படலாம். பட் அதனால நம்ம இங்கேருந்து இன்னும் வந்து வெயிட் பண்ணி, வாட்ச் பண்ணி, ஸோ நல்ல ஒரு டிசிஷன பொறுமையா எடுக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவோம். பட் இன்னைக்கு டாடா பேசஞ்சர் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா, ஒரு 1% வரைக்கும்னு ஒரு இறக்கத்த குடுத்துருக்கு. ஸோ உன்னோட ரிசல்ட் இருக்கு இந்த வாரம் வெள்ளிக்கிழமை. என்ன பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு பார்க்கறதுக்கு ரொம்பவே ஆவலோட வந்து இருக்கேன். ஸோ வெயிட் பண்ணுவோம். கமர்ஷியல் பங்கு கிடைச்சிருந்ததுன்னா, அப்படியே தொடர்ந்து ஹோல்டு பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். எனக்கெல்லாம் நல்லாவே வந்து கிடைச்சிருக்கு. ஸோ தொடர்ந்து ஹோல்டு பண்றது தான் நான் ட்ரை பண்ணுவேன். ஸோ அதேமாரி புதுசா ஏதாச்சும் இதில வந்து ஃபோக்கஸ் பண்ணணும்னு கேட்டா, டெஃபினட்டா 2 இடத்துலயுமே நான் பண்ண மாட்டேங்கிறத இந்த இடத்துல நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, டிசிஎஸ் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டேல நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் முன்னவே டிஸ்கஸ் பண்ணோம். 2.5% வரைக்கான ஒரு ஏற்றத்த குடுத்துருக்குன்ட்டு. ஸோ இப்போ டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா, நார்வேவை சேர்ந்த சின்டெஃப் அப்படிங்கிற ஒரு பெரிய ரிசர்ச் கம்பெனி கூட பார்ட்னர்ஷிப்பை வந்து போட்டிருக்காங்க. ஸோ அங்கே ஏஐ ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாம் வந்து டெவலப்மெண்ட் பண்ணி கொடுக்க போகிறதாவும் ஒரு அப்டேட் வந்திருக்கு. இது டிசிஎஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸாக தான் இருக்குது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா டீல்ஸை டிசிஎஸ் நிறுவனம் வின் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இறக்கத்தில் வாய்ப்பு பார்த்தீங்கன்னா கிடச்சிது. பட் இறக்கத்தில் பலர் பார்த்தீங்கன்னா இந்த டிசிஎஸை பிடிக்கிறதுக்கு ரொம்பவே வந்து தயங்கினாங்க. ஏஐ வந்து சாப்பிட்ரும் அப்படின்ட்டு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஆட்கள் குறைப்பு நடக்குது. ஸோ இது ஏதோ கம்பெனியில் பாதிப்பு ஏற்படுத்துது அப்படின்ட்டு ஒரு பக்கம். இன்னும் வந்து நல்லா கீழே இறங்குச்சுன்னா, ரூ. 2300 வந்ததுன்னா, ரூ. 2500 வந்ததுன்னா, நான் வாங்குவேன் அப்படின்ட்டு இன்னும் சில பேர். பட் கரெக்டான ஒரு விலை வரணும். ஸோ கரெக்டான ஒரு விலை வரும்போது, அது இன்னும் கீழே இறங்கும் அப்படின்னு நினைக்கிறது பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய ஒரு தவறான ஒரு செயல். அந்த மாதிரி நான் நிறையாவே வந்து பண்ணியிருக்கேன். எப்போ வேணால் நம்ம பண்ணலாம். பட் பல பங்குகளில் ஸோ நம்மளுடைய முடிவு ஓரளவு சரியாக இருக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். ஸோ ஒன்ஸ் ஒரு நல்ல ஒரு இடம், அதுதான் நல்ல இடம் அப்படிங்கிறது நமக்கு தோணும்போது, அந்த இடத்துல ஸோ பக்காவா நம்ம பிளானை வந்து யுட்டிலைஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ நம்ம சில பேர் என்ன நினைப்பாங்க, இந்த இடம் வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைப்பாங்க. பட் ஷேரோட ப்ரைஸ் அங்கேருந்து ஒரு ரூ. 50 ஒரு ரூ. 60 கீழே இறங்க ஆரம்பிச்சதுன்னா வெயிட் பண்ணுவோம். இது இன்னும் கொஞ்சம் கீழே போகும். அப்போ நம்ம போய் இதை பிடிப்போம் அப்படின்னு நினைக்கலாம். பட் இந்த மாதிரி டக்குன்னு பிளானை வந்து நம்ம மாற்றிட்டு இருந்தோம்னா ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ பார்ப்போம் என்ன பர்ஃபார்மன்ஸ் இந்த டிசிஎஸ் வந்து கொடுக்குறான்ட்டு. ஸோ நானும் ரொம்ப ஆவலோட தான் வந்து இருக்கேன். நல்ல ஒரு பொசிஷனும் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ்ல வந்து பில்ட் பண்ணி வச்சுருக்கேன். பட் இன்னும் வந்து பெருசாக வந்து பில்ட் பண்ண வேண்டியது. பட் அந்த அளவுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா ஏற்படலை. ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா மன நிறைவாக தான் இருக்குது. என்ன பர்ஃபார்மன்ஸுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தது ஆக்சிஸ் மியூச்சுவல், அதாவது ஆக்சிஸ் புரோக்கரேஜ் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இப்போ ஆக்சிஸ் புரோக்கரேஜ் பார்த்தீங்கன்னா 4 சிமெண்ட் கம்பெனி எடுத்திருக்காங்க. ஒன்று அல்ட்ராடெக், இன்னொன்று அம்புஜா, இன்னொன்று டால்மியா, அடுத்தது ஜேகே லட்சுமி சிமெண்ட். இதெல்லாம் இவன் வாங்குறானா இல்லை இதை ஒரு காலா கொடுக்குறானா அப்படின்ட்டு வந்து தெரியல. ஸோ இது 4 தான் டாப் ஸ்டாக் அப்படின்ட்டு இந்த ஆக்சிஸ் டைரக்ட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பட் இதில் நான் வந்து வாங்கினேன், அதாவது நான் ஃபோக்கஸ் பண்ணேன் இந்த ஏசிசியை பற்றி மூச்சே விடாமல் இருக்கான். எல்லா சிமெண்ட் கம்பெனியும் போட்டிருக்கான். ஏசிசியை பார்த்தா மட்டும் உனக்கு இன்னும் இழுச்ச வாயினா தெரியுறானா அப்படின்னு தான் வந்து எனக்கு தோணுது. பட் இருந்தாலும் சில கம்பெனிஸ் எல்லாம் இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் டாப் சிமெண்ட் ஸ்டாக் அப்படின்ட்டு, இதெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ட்டு. ஸோ பண்ணட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணுனா நல்லது தான். அதுக்காக நம்ம ஃபோக்கஸ் பண்ணது ஒன்றும் பர்ஃபார்ம் பண்ணாமல் போகாது அப்படின்ட்டு இல்லை. பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ இது ஆக்சிஸ் டைரக்டோட பிக்காக இருக்குது. பட் இதில் எந்த ஒரு பிக்கும் என்னுடைய ஒரு பிக் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்எஃப்சியோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ இந்த ஜேஎஸ்எஃப்சி ஒன்ஸ் வந்து நமக்கு ஒரு அட்ராக்டிவான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த ஒரு பங்கு. ரூ. 120 வந்துட்டு அங்கேருந்து ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்து அகெயின் பார்த்தீங்கன்னா ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி டேயில் ஒரு 7% வரைக்கான ஏற்றம் நடந்திருக்கு. ரிசல்ட் வந்திருக்கு. நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்கன்னா இந்த ஜேஎஸ்எஃப்சி வந்து இந்த காலாண்டில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ வந்து கூடியிருக்கு. அதனால லாபமும் பார்த்தீங்கன்னா இந்த ஜேஎஸ்எஃப்சிக்கு வந்து உயர்ந்திருக்கு. ஸோ இயர் ஆன் இயர் அண்ட் குவார்ட்டர் பீட் பண்ண ஒரு பர்ஃபார்மன்ஸு தான் ஜேஎஸ்எஃப்சி போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரெவன்யூலையும் சரி, ப்ராஃபிட்லேயும் சரி. அது மட்டும் இல்லை, இந்த காலாண்டோட பர்ஃபார்மன்ஸ் ஜேஎஸ்எஃப்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸாக தான் அடைஞ்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி ஜிஎன்எஃப்சி பார்க்கும்போது இன்றைக்கி டேயில் ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துட்ருக்கு. அது ஒரு 4% வரைக்கான ஏற்றத்தை போஸ்ட் பண்ணிகிட்ருக்கு. இந்த ஜேஎஸ்எஃப்சி ஒரு 6% வரைக்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்ருக்கு. ஸோ ஓவராலாக இன்றைக்கி
ஃபர்டிலைசர் பங்குகள் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. அடுத்தது ஆர்விஎன்எல்லோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ ஆர்விஎன்எல்லோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா டிக்ளைனான ஒரு ரிசல்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஷேர் பார்க்கும்போது ஃப்ளாட்டாக நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த காலாண்டில் 231 கோடி இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணும்போது லாபம் ஒரு 50 கோடி கிட்ட குறைஞ்சிருக்கு. பட் போன காலாண்டு கூட கம்பேர் பண்ணால் இந்த காலாண்டு ஒரு பெட்டரான காலாண்டாக இருக்குது. ரெவன்யூவும் வந்து ரைஸ் ஆகிருக்கு. பட் மார்ஜின் பெரிய அளவுக்கு வந்து இல்லை. டேக்ஸ் எக்ஸ்பென்ஸும் வந்து அதிகமாகிருக்கு. இதெல்லாம் இவங்க லாபம் குறைவதற்கான காரணமாக இருக்குது. ஸோ இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை மட்டும் நீங்கள் எடுத்து பாருங்கள். லாஸ்ட்டு செப்டம்பர் 22லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா க்ரோத்தே இல்லை. ஸோ ஒரே மாதிரியான கன்சாலிடேட்டடான பர்ஃபார்மன்ஸை தான் இந்த ஆர்விஎன்எல் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. பட் கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி சில மாதங்களுக்கு முன் அப்படிங்கிற மாதிரி எத்தனை பேர் இந்த ரயில்வே ஸ்டாக்கை துரத்துனாங்க அப்படிங்கிறத மட்டும் நினச்சி பாருங்கள். ஆனால் இப்போது அந்த வேகம் அடங்கியிருக்கு அப்படிங்கிறதையும் நீங்களே வந்து புரிஞ்சுக்குவீங்க. எங்கேயாச்சும் இந்த ரயில்வே ஸ்டாக்ஸை பற்றியான டிஸ்கஷன் நடக்குதான்னு பாருங்கள். யூடியூப்லேயும் எங்கேயும் பெருசாக நடக்காது. ஸோ இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர், அதாவது நார்மல் பொதுமக்கள், ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்கிட்டையும் இந்த ரயில்வே ஸ்டாக்ஸ் மேலே உள்ள ஆர்வம் பார்த்திங்கன்னா அப்படியே படிப்படியாக பார்த்திங்கன்னா டிக்ளைன் ஆயிடுச்சு. இதன் கன்ஃபார்ம் வந்து நிறைய பேர் உணர்ந்திருப்பாங்க. அப்படி உணரலைன்னா இதுக்கப்புறம் நீங்கள் நிறைய யூடியூப் சேனலில் வீடியோலாம் வந்து பார்ப்பீங்க. ஸோ இந்த ரயில்வே பங்குகளை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்களா, அதே மாதிரி இந்த ரயில்வே பங்குகள் பற்றியான கேள்விகள் வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து கேட்குறாங்களாங்கிறதெல்லாம் நோட் பண்ணி பாருங்கள். பெரும்பாலும் வந்து இருக்காது அப்படிங்கிறத நான் அடித்து வந்து சொல்லுவேன். ஸோ இந்த ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் அப்படியே இந்த ஆட்டு மந்தைகளாட்டம் போய் ஒரு பங்குல விழுகும்போது அது பக்கம் நம்ம போகாமல் இருந்தாலே டெஃபினட்டாக வந்து நம்ம வெற்றி அடைவோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப சுலபமான ஒரு செயல். பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் பல பங்குகள் பார்த்திங்கன்னா ஸோ மார்க்கெட்டில் ரொம்பவே வந்து ஒரு ரொம்ப பாப்புலராக வந்து இருக்கும். ஸோ சில ஸ்டாக்ஸ் எல்லாம் அதை பற்றி பேசினாலே நல்ல ஒரு வியூஸ் எல்லாம் வந்து ஓடும். ஸோ நல்ல அதை பற்றி யாராச்சும் பேச மாட்டாங்களான்னு தேடி தேடி போய் வந்து பார்ப்பாங்க. பட் அந்த மாதிரி பாப்புலர் பங்குகள்லேருந்து நம்ம விலகி இருந்தாலே நம்மளுடைய வெற்றி உறுதி அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் நான் ஜஸ்ட் வந்து பேசுகிறேன் அப்படின்னு நினைக்காம, ஸோ சும்மா ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் தனியாக உட்காந்து ஒரு அமைதியான இடத்துல இதை பற்றியெல்லாம் நீங்கள் திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா பல உண்மைகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரிய வரும். இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படிங்கிறத தேடுறதுக்கான ஆர்வம் வரும். யாராச்சும் ஒருத்தர் இந்த மாதிரியாச்சும் பண்ணி பார்த்து கரெக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னால் எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள், நல்லா யோசிச்சு பாருங்கள், நிறைய பேக் ஒர்க் பண்ணி பாருங்கள். பல விஷயங்கள் உங்களுக்கு புரிய வரும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்த பங்குக்குள்ள நம்ம போவோம். அதுதான் பிஎஸ்சி. ஸோ பிஎஸ்சியோட ரிசல்ட் வந்திருக்கு. ப்ராஃபிட் 61% உயர்ந்திருக்கு. என்னைக்கு இந்த எஃப்என்டோவை வந்து இவன் இன்ட்ரடியூஸ் பண்ணுனானோ அன்னிலேருந்து பிஎஸ்சி பார்த்திங்கன்னா வேறு லெவல் ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இப்போ திரும்ப பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஒரு கரெக்ஷனை கொடுத்தது. இப்போ அகைன் பார்த்திங்கன்னா ஒரு ஏற்றத்தை வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட்டும் வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டாக வந்திருக்கு. ஸோ ஒரு இப்போது ஃப்ளாட் ஆயிடுச்சு. இப்போ 538 கோடி போன குவார்ட்டரில் பண்ணியிருக்காங்க. இப்போ 557 கோடியாக இருக்குது. பட் இருந்தாலும் மேபி வளர்ந்தாலும் வளரலாம். அப்படியே ஸ்லோவாக இதுக்கு முன்னே இருந்த வேகம் இல்லாமல் ஒரு ஸ்லோவான க்ரோத் மேபி இந்த பிஎஸ்சியில் இருக்கலாம் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் இப்போதைக்கெல்லாம் இந்த பிஎஸ்சி பக்கம் போகிறதுக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் எனக்கு இல்லை. அடுத்தது இன்னைக்கு டேயில் சில ஃபார்மா பங்குகள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துட்ருக்கு. ஜைடஸ் பார்க்கும்போது ஒரு 1.3%. அதே மாதிரி குறிப்பாக நாட்கோ ஃபார்மா தான் இன்றைக்கி கொஞ்சம் நல்லாவே வந்து ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்கு. ஒரு 3% வரைக்கான ஏற்றம் பார்த்திங்கன்னா நாட்கோ ஃபார்மாவில் நடந்திருக்கு. ஸோ டாக்டர் ரெட்டி பார்க்கும்போது இன்றைக்கி டேயில் ஓரளவு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 2% வரைக்கான ஏற்றத்தை வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. என்ன ரீசன்னா, ஸோ இப்போ இந்த நாட்கோ ஃபார்மா, சிப்லா, டாக்டர் ரெட்டியோட ஒரு சப்சிடரி, அதுக்கப்புறம் இன்னும் சில கம்பெனிஸ் எல்லாம் சைனாவில் வந்து ஜெனரிக் ட்ரக்கை வந்து சப்ளை பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது இந்த சிப்லா, அதுக்கப்புறம் இன்னொரு அதெல்லாம் லிஸ்ட் ஆகாத ஒரு ஃபார்மா கம்பெனி, அவங்க பார்த்திங்கன்னா டயபெட்டிஸ் ட்ரக்கை வந்து சப்ளை பண்ண போகிறாங்க. நாட்கோ ஃபார்மா பார்க்கும்போது வேறு ஏதோ ஒரு ட்ரக்கு, அது என்ன ட்ரக்குன்னு நான் வந்து இன்னும் ஃபுல்லாக பேக் ஸ்டடியெல்லாம் வந்து பண்ணலை. ஸோ இன்னொரு ஜெனரிக் ட்ரக்கை பார்த்திங்கன்னா சைனாவில் இப்போது லான்ச் பண்ண போகிறதா வந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 7 நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா சைனாவில் ஜெனரிக் ட்ரக்கை வந்து விற்பதற்கான ஒரு அனுமதியை வந்து பெற்றிருக்காங்க. ஸோ அந்த இதில் வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு டேட்டா வந்து கிடச்சிருக்கு. ஸோ இது நாட்கோ ஃபார்மா, அதுக்கப்புறம் மற்ற கம்பெனிஸ்க்கெல்லாம் ஒரு நல்ல செய்தியாக வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இதுவும் இப்போ எப்படி யூஎஸில் வந்து பண்ணுறாங்களோ இப்போ சைனாலையும் வந்து ஜென்ரிக், ஆனால் சைனாவில் ஹெவி காம்படிஷன் இருக்கும். பட் இருந்தாலும் ஓரளவு சேல்ஸ் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. இது ஃபார்மா கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பாசிட்டிவான நியூஸாக வந்திருக்கு. அடுத்தது நோவோ நார்டிஸ்க் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வராங்க. இவன்லாம் ஸோ என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல. இப்போ தான் வந்து தெரியுது இவனுக்கு இந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாதுன்னு. இதை பற்றி நம்ம ஆல்ரெடி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எப்போன்னா இந்த
மோஞ்சாரோ ட்ரக் பார்த்தீங்கன்னா, எல்லி லில்லி வந்து நம்ம நாட்டில லான்ச் பண்ணாங்க. ஸோ லான்ச் பண்ணி சில மாதங்களுக்கு அப்புறம் ரொம்ப லேட்டா தான் பார்த்தீங்கன்னா, நோவோ நார்டிஸ்க் நம்ம நாட்டில இந்த வீகோவிய வந்து லான்ச் பண்ணாங்க. லான்ச் பண்ணும்போதே ஆல்ரெடி மோஞ்சாரோ நல்ல ஒரு மார்க்கெட் ஷேர வந்து புடிக்க ஆரம்பிச்சுருச்சு. இவன் ரொம்ப லேட்டா பண்ணதும் இல்லாம கொழுப்புக்கு ஸோ ரொம்பவே வந்து காஸ்ட்லியா வந்து இந்த வீகோவிய வந்து வித்தான். ஏன்னா வீகோவியோட சேல்ஸ் இவங்க எதிர்பார்த்த மாரி இருந்ததான்னு கேட்டா, இப்போ வரைக்கும் இல்ல. ஜூன் மாசம் வந்து பண்ணுனா, இப்போ வரைக்கும் சேல்ஸ் வந்துலாம் அந்த அளவுக்கு வந்து ஒரு ஏற்றத்தை குடுக்கல. ஏன்னா ரொம்ப காஸ்ட்டா ஓவரா வந்து இருக்கு. ஸோ இத வந்து யாரும் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுதான் வந்து மெயின் ரீசன். அதுவும் குறிப்பா இந்தியால இவன் என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜிய பண்றாங்கிறத பார்த்துக்கோங்க. எவ்வளோ முட்டாள்தனமான ஒரு விஷயம்ன்ட்டு. ஸோ இப்ப என்ன பண்றான் அப்டின்னா, வீகோவியோட பிரைஸ வந்து குறைக்க போறான். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி என்ன விலையில வந்து வித்தாங்க அப்டின்னு பார்க்கும்போது, ரூ. 24,000 பார்த்தீங்கன்னா, 2.4 எம்ஜி ஹையஸ்ட் டோஸ். இது வந்து ஒரு மாசத்துக்கான காசு நெனைக்கிறேன். மாசத்துக்கான காசு. ஸோ அவ்வளோக்கு வந்து வித்திருக்கான். இப்போ வெறும் ரூ. 16,400 தான் ஒரு மாசத்துக்கு வந்து ஆகும். அதே மாரி லோவஸ்ட் டோஸான 0.25 எம்ஜி பார்த்தீங்கன்னா, ரூ. 10,850 இப்போ வந்து விக்க போறாங்க. இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது ரூ. 16,260 இருக்கு. எவ்வளோ கொள்ள காசுக்கு வந்து விக்கிறான்னு பாருங்க. இந்த மாரி வித்தானா இவனுக்கு எப்படி சேல்ஸ் வந்து கூடும். இந்த அக்டோபர் மாசத்துல மட்டும் மோஞ்சரோ ட்ரக் 100 கோடிக்கு வித்திருக்கு. இவன் வெறும் 10 கோடிக்கு வித்துட்டு சீன் போட்டுட்டு இருக்கான். ஸோ இப்ப அத புரிஞ்சுக்கிட்டான். புரிஞ்சுட்டு ஒரு பார்ட்னர்ஷிப் எம்க்யூர் கூட வந்து பண்ணியிருக்கான். கூடவே இந்த வீகோவியோட பிரைஸும் வந்து கட் பண்ணியிருக்கான். ஸோ இது வந்து ஒரு இம்பாக்ட்ட ஏற்படுத்தும் இந்த ட்ரக் செமாக்ளூடைட் சேல்ஸ்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இவன் வரும்போதே கொஞ்சம் சீப்பா கொண்டு வந்திருக்கணும். ஏன்னா அடுத்த வருஷம் ஜெனரிக் காம்படிஷன் வந்து நம்ம மார்க்கெட்ல பெரிய அளவுக்கு வந்து வரப்போது. ஸோ அதனால நோவோ நார்டிஸ்க் பண்ணது மிகப்பெரிய ஒரு தவறு நம்ம மார்க்கெட்ல அப்படிங்கிறத நான் அடிச்சு உறுதியா வந்து சொல்லுவேன். ஸோ பார்ப்போம் என்ன பண்றான் அப்படின்ட்டு வரக்கூடிய மாதங்கள்ல. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து மார்க்கெட்டுக்கு சம்மந்தமில்லாத ஒரு நியூஸ் தான். ஸோ சைனால பார்த்தீங்கன்னா, இப்ப புதுசா கட்டப்பட்ட ஒரு பாலம் வந்து பெரிய அளவுக்கு வந்து கிராஷ் ஆயிருக்கு. இடிஞ்சு விழுந்து போயிருக்கு. ஸோ நல்ல ஒரு ஹையஸ்ட் பாலம். நல்ல ஒரு ரொம்ப ஹைட்டா இருக்கக்கூடிய ஒரு பாலமா வந்து இருக்கு. அந்த பாலம் இப்ப புதுசா கட்டினதே வந்து உடைஞ்சிருக்கு. அது போக நானும் இந்த பாலத்த பார்த்து ஷாக் ஆயிட்டேன். என்னடா அப்படின்ட்டு. ஏன்னா ரீசென்ட்டா ஒரு பிரிட்ஜ் வந்து கட்டுனாங்க. நல்ல ஒரு ஹைட்ல கட்டுனாங்க. அந்த இடத்துல ஸ்கை காஃபி ஷாப் அப்படின்ட்டுலாம் வந்து வச்சாங்க. அதுதாங்க இது இடிஞ்சு விழுந்துருச்சோ! ஏன்னா YouTubeல பார்க்கும்போது அதையும் இதையும் தான் வந்து கொலாப்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. பட் அது இல்ல இந்த பிரிட்ஜ். பட் இவ்வளோ பெரிய பிரிட்ஜ். ஸோ அந்த இடத்துல காஃபி ஷாப்ல காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது இடிஞ்சு கிடிஞ்சு விழுந்ததுன்னா, என்ன ஆகுறது அப்படிங்கிற ஒரு பயம் டெஃபினட்டா வந்து இருக்கும். பட் இது வந்து ஒரு துயர சம்பவம். இதுலலாம் என்ன நடந்திருக்கு, ஏது அப்படிங்கிறது நமக்கு இன்னும் டீட்டெயில்டா வந்து தெரிய வரல. ஸோ செய்திய நம்ம பார்ப்போம் என்ன நடந்திருக்குன்ட்டு. ஸோ இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பயனுள்ளதா இருந்ததுன்னா மறக்காம ஒரே ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. அதே மாரி புதுசா வர நண்பர்களா இருந்தா ஒரு லைக்க போட்டுட்டு அப்படியே நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தொடர்ந்து இது போல பல முக்கியமான தகவல்கள் எல்லாம் உங்க கூட ஷேர் பண்றதுக்கு நானும் வந்து தயாரா இருக்கேன். நீங்களும் வந்து தயாரா இருங்க. ஓகே. ஸோ ஈவினிங் நம்ம இன்னொரு ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!